Good morning, students. So, class 8, unit 1, supplementary. So, what is the supplementary name? Jim Corbett, a hunter turned naturalist. So, we are going to see the supplementary. So, about the tigers, okay? About the tiger and how Jim Corbett has killed the tiger. Why did he kill the tiger? About the tiger and the Jim Corbett பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். Okay, we'll start to look at this supplementary. Edward James Corbett. Okay, what is his full name? Edward James Corbett, popularly known as Jim Corbett, was a British wildlife photographer, hunter, tracker, naturalist and writer. So, the full name of Jim Corbett is Edward James Corbett. He is one of the British wildlife photographer. So, wildlife photographer தெரியும் இல்லையா, காடுகளை ஃபோட்டோ எடுக்கிறவங்க, அண்ட் ஹண்டர் வேட்டையாடுறவங்க, ட்ராக்கர் ஸோ அனிமல்ஸை ட்ராக் பண்ணுறவங்க, நேச்சுரலிஸ்ட் அண்ட் ரைட்டர், அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரைட்டர். ஓகே, ஹூ இஸ் ரைட்டர்? ஜிம் கார்பெட். ஹிஸ் full name is Edward James Corbett. He has hunted a number of man-eating tigers and leopards in India. So what does he did? இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நிறைய man-eating tigers, which means மனுஷங்களை சாப்பிடக்கூடிய அந்த டைகர்ஸ், அண்ட் லியோபார்ட்ஸ் மீன்ஸ் சிறுத்தைகள் அப்படின்னு வருது. இந்தியாவில் மனிதர்களை சாப்பிடக்கூடிய அந்த டைகர்ஸையும் சிறுத்தைகளையும் என்ன பண்ணார் அப்படின்னா ஹண்ட் பண்ணார், வேட்டையாடினார். He had a lot of experience with tigers and other wild animals to shoot with his cine film camera. So he had lot of experience with tigers. ஏன் அப்படின்னா he is one of the wildlife photographer, right? அப்போ அவர் எங்கே தான் இருப்பார்? ஆல்மோஸ்ட் he spends his whole life and or else he spends his spare time in the ஃபாரஸ்ட்டில் தான் அவர் அவரோட பாதி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். அப்படின்னும் போது நிறைய டைகர்ஸ் பார்த்துருப்பாங்க, அண்ட் நிறைய வைல்ட் அனிமல்ஸ் அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ ஹீ ஹேட் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டைகர்ஸ் அண்ட் அதர் வைல்ட் அனிமல்ஸ். நிறைய வைல்ட் அனிமல்ஸ் கூட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு. ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்திருக்காரு அவரோட சைன் ஃபிலிம் கேமராவில் டைகர்ஸ் அண்ட் அதர் வைல்ட் அனிமல்ஸை ஃபோட்டோ எடுத்திருக்காரு. Corbett always preferred to hunt alone and on foot. ஓகே, ஸோ கார்பெட் ஆல்வேஸ் என்ன ப்ரிஃபர் பண்ணுவார் அப்படின்னா டு ஹண்ட் அலோன், தனியாக தான் வேட்டையாடுவார். ஓகேவா, அனிமல்ஸை தனியாக தான் வேட்டைக்காக இவர் வேட்டையாடுறதுக்கு போவார். அண்ட் ஆன் ஃபுட், ஆன் டைகர்ஸ் லெக். ஓகேவா, ஸோ டைகரோட காலில் தான் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இஃப் இன்கேஸ் அந்த விலங்கை வேட்டையாடணும் அப்படின்னா கூட காலில் தான் ஷூட் பண்ணுவார். He often hunted with Robin, his dog. Okay, so he always ஒரு டாக், ராபின். the dog's name is ராபின்ற டாக் தான் எப்போவுமே அவர் கூட்டிகிட்டு போவார். ஓகேவா, அண்ட் வேறு எந்த மனுஷால் கூடயும் அவர் போக மாட்டார். டாகும் இவரும் மட்டும் போவாங்க ஃபார் ஹண்டிங்காக. though he was an expert hunter, இவர் நல்ல வேட்டையாடக்கூடியவர். he admired wildlife. ஸோ என்ன பண்ணார், நிறைய வைல்ட் லைஃப் இவர் அட்மையர் பண்ணியிருக்கார். he did not like to kill wild animals for pleasure or support. ஸோ இவருக்கு ஏதோ ஒரு சந்தோஷத்துக்காகவோ இல்லை விளையாட்டுக்காகவோ இவர் என்ன பண்ணலையா, வைல்ட் அனிமல்ஸை கில் பண்ணல. கில் மீன்ஸ் கொலை பண்ணுறது, தெரியும் இல்லையா? ஸோ கில் பண்ணலை. ஓகேவா, ஒரு அவருக்கு இப்போ வைல்ட் அனிமல்ஸை சாகடிக்கிறதுனால சந்தோஷம் இல்லைனா விளையாட்டுக்கு பண்ணுறாரு அப்படின்னு இல்லை. எதனால் அவர் why does he used to kill the wild animals is he did not hesitate kill man-eating tigers or leopards. He did not hesitate, ஆனால் என்னவும் பண்ணல, ஹெசிடேட்டும் பண்ணல, லைக் kill man-eating tigers or leopards. What do you mean by hesitation? ஸ்டாப் பண்ணுறது, அதாவது பாஸ் பிஃபோர் சேயிங் ஆர் டூயிங் சம்திங், தயங்குறது. He did not hesitate to kill man-eating tigers or leopards because humans அது சாப்பிடுது இல்லையா, மனுஷங்களை அது சாப்பிடும் போது நம்ம ஏன் அதை வேட்டையாடுறது தப்பு கிடையாது. ஓகேவா, ஸோ அதனால் அவர் ஹெசிடேட்டும் பண்ணல, தயங்கவும் இல்லை அதுக்கு கொலை பண்ணுறதுக்காக. அண்ட் அட் த சேம் டைம் அவரோட சந்தோஷத்துக்காகவோ இல்லை விளையாட்டுக்காகவோ அந்த அனிமலை வைல்ட் அனிமல்ஸை அவர் கில் பண்ணுறது கிடையாது. He hunted these animals only to help people and only the request of the government. So why does he used to
ஹண்ட் த அனிமல்ஸ். எதனால் அவர் வந்து ஒரு வைல்ட் அனிமல்ஸை வந்து கில் பண்ணுறாரு, ஹண்ட் பண்ணுறாரு? பிகாஸ் அந்த வைல்ட் அனிமல்ஸ் வந்து பீப்புளுக்கு இடைஞ்சலாக இருக்குது. ஓகேவா? நம்ம மனுஷங்களை என்ன பண்ணுதுன்னா அது வந்து சாப்பிட்டுடுது, அது வேட்டையாடி மனுஷங்களை சாப்பிட்டுடுது. அதுக்காகவும் ப்ளஸ் த கவர்மெண்ட் ஹஸ் ரெக்வெஸ்டட் டு ஹிம் டு கில் த வைல்ட் அனிமல்ஸ். கவர்மெண்ட் வந்து இந்த மேன் ஈட்டிங் டைகர்ஸை வந்து கில் பண்ணணும், வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் கார்பெட் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து ஜிம் கார்பெட் வந்து ஹண்ட் பண்ணுறாரு மேன் ஈட்டிங் டைகர்ஸ். ஹீ டுக் நோ ஜாய் ஃப்ரம் த கில். எந்த ஒரு சந்தோஷமும் அவர் வந்து அடையலை வைல்ட் அனிமல்ஸை கொலை பண்ணுறதுனால. ஹி ஆஃபன் செட் தட் நாட் அகெயின்ஸ்ட் த லா ஆஃப் நேச்சர் பட் அகெயின்ஸ்ட் த லா ஆஃப் ஹியூமன். அதாவது இயற்கையோட சட்டத்துக்கு வந்து எதிரானது கிடையாது இது, பட் மனிதர்களோட சட்டத்திற்கு எதிராக இருக்கு இல்லையா? விச் இஸ் மனுஷங்களை வந்து கொலை பண்ணுற உரிமை இன்னொரு மனுஷனுக்கே கிடையாது. அப்படி இருக்க சமயத்தில் ஒரு வைல்ட் அனிமல் எப்படி மனுஷங்களை கொலை பண்ணலாம் சொல்லிட்டு இஸ் நாட் அகெயின்ஸ்ட் த லா ஆஃப் நேச்சர். இயற்கைக்கு புறம்பாக வந்து இவர் வந்து வைல்ட் அனிமல்ஸை கொலை பண்ணல, பட் அகெயின்ஸ்ட் த லா ஆஃப் ஹியூமன்ஸ்க்கு எதிராக அது வந்து நடந்துக்கிறதுனால தான் இவங்க வந்து மேன் ஈட்டிங் டைகர்ஸை ஹண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஓகேவா? ஹண்ட் பண்ணார். அக்கார்டிங் டு ஹிஸ் தியரி, அவரோட தியரி படி அ டைகர் ஸ்டார்ட்ஸ் ஈட்டிங் ஹியூமன்ஸ். டைகர்ஸ் வந்து என்ன பண்ணுச்சு? ஹியூமன்ஸை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. வென் தே க்ரோ ஓல்ட் ஆர் கெட் ஹர்ட். ஸோ இல்லைனா அக்கார்டிங் டு ஹிஸ் தியரி அ டைகர் ஸ்டார்ட்ஸ் ஈட்டிங் ஹியூமன்ஸ் வென் தே க்ரோ ஓல்ட் ஆர் கெட் ஹர்ட். ஸோ எப்போ வந்து ஒரு டைகருக்கு வந்து வயசாகுதோ அப்போ வந்து என்ன பண்ணுமா? ஆர் கெட் ஹர்ட். ஒரு ஃபுல் ஒரு ஹியூமனை வந்து அது சாப்பிட்டுச்சு அப்படின்னா அதுக்கு ரொம்ப கஷ்டம். ஃபுல் ஹியூமன் அது சாப்பிடுது அப்படின்னா அந்த டைகருக்கு தான் அது கஷ்டம். ஆஸ் தே கெனாட் ரன் ஃபாஸ்ட். டைகரால் என்ன பண்ண முடியாது? ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது. தே ஸ்டார்ட் கில்லிங் ஹியூமன்ஸ். அண்ட் ஒரு தடவை வந்து ஹியூமன்ஸோட டேஸ்ட் பார்த்துருச்சுன்னா அண்ட் வாட் இட் யூஸ் டு டூ? ஆல்வேஸ் இட் யூஸ் டு கில் த ஹியூமன்ஸ். அதிகமாக வந்து ஹியூமன்ஸை கொலை பண்ண ஆரம்பிச்சிடும். பீப்புள் கேனாட் ரன் ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் அனிமல்ஸ். ஸோ மனுஷங்களால் பீப்புள்ஸால் என்ன பண்ண முடியாது? அனிமல்ஸை விட ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது. ஸோ தே பிகம் ஈஸி ப்ரே. ஸோ அதனால் ஹியூமன்ஸ் வந்து என்னவாயிடுவாங்க? ஒரு ஈஸியான இரை ஆகிடுவாங்க அனிமல்ஸ்க்கு. ஆஃப்டர் ஈட்டிங் ஹியூமன் ஃப்ளஷ் ஒன்ஸ். ஸோ ஒரு தடவை வந்துட்டு ஆஃப்டர் ஈட்டிங் ஹியூமன்ஸ் ஃப்ளஷ் ஒன்ஸ், ஒரு தடவை டைகர் வந்து ஹியூமனோட ஃப்ளஷ் சாப்பிட்ருச்சு அப்படின்னா டைகர் வில் நாட் ஈட் எனி அதர் ஃப்ளஷ். ஸோ ஒரு தடவை ஹியூமன்ஸோட ஃப்ளஷ் சாப்பிட்ருச்சு அப்படின்னா அந்த டைகர் வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாதான்? வேறு எந்த ஃப்ளஷர்ஸுமே அது வந்து சாப்பிடாதான். தீஸ் டைகர்ஸ் ஆர் கால்டு மேன் ஈட்டர்ஸ். ஸோ அந்த மாதிரியான டைகர்ஸை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா மேன் ஈட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹிஸ் ஃபர்ஸ்ட் மேன் ஈட்டிங் டைகர் ஹண்ட் வாஸ் த சம்பாவத் டைகர். ஸோ எல்லா டைகர்ஸுமே வந்து மனுஷங்களை சாப்பிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில டைகர்ஸ், ஓகேவா, ஒரு சில டைகர்ஸ் தான் வந்து மேன் ஈட்டிங் டைகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிஸ் ஃபர்ஸ்ட் மேன் ஈட்டிங் டைகர் ஹண்ட் வாஸ் த சம்பாவத் டைகர். ஸோ ஃபஸ்ட்டு எந்த இடத்துல வந்துட்டு மேன் ஈட்டிங் டைகரை வந்து அவர் ஹண்ட் பண்ணார், வேட்டையாடினார் அப்படின்னா எந்த டைகரை அப்படின்னா சம்பாவத் டைகர். இட் வாஸ் அ பெங்கால் டைக்ரஸ். Okay, so it is a female tiger. Okay, so it was a Bengal tigress. So அது வந்து Bengal tigress responsible for nearly 436 deaths in Nepal and the Kumaon area of India. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்வளோ பேர் அந்த டைக்ரஸ் பெங்கால் டைக்ரஸ் வந்து சாப்பிட்ருக்கு அப்படின்னா கொலை பண்ணியிருக்கு அப்படின்னா 436 ஹியூமன்ஸை வந்து வேட்டையாடி சாகடிச்சிருக்கு. ஓகேவா? நேபாளில் குமாயூன் ஏரியா அப்படின்ற இடத்துல, இந்தியாவில் குமாயூன் ஏரியான்ற இடத்துல. ஹர் அட்டாக்ஸ், ஹர்ன்றது இங்கே யாருமா? அந்த ஃபீமேல் டைகர் தான் ஹர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஹர் அட்டாக்ஸ் ஹாவ் பீன் லிஸ்டட் இன் த கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேட்டலிட்டிஸ் ஃப்ரம் அ டைகர். ஒரு டைகர் கிட்ட இருந்து அதிகபட்சமான இறப்பு வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைகர் வந்து கின்னஸ் புக்லேயே வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு அது மனுஷங்களை வந்து சாவகடிச்சிருக்கு. ஓகேவா? பெங்கால் டைக்ரஸ் வந்துட்டு ஃபேட்டாலிட்டிஸ் மீன்ஸ் இறப்பு. ஒரு டைகர் வந்து இவ்வளோ பேரை வந்து கொலை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கின்னஸ் புக்லேயே வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஷீ வாஸ் ஷாட் இன் 1907 பை ஜிம் கார்பெட். ஸோ ஜிம் கார்பெட் அதை வந்து எப்போ வந்து ஷூட் பண்ணார் அப்படின்னா 1907 ஜிம் கார்பெட் அந்த பெங்கால் டைக்ரஸை வந்து ஷூட் பண்ணார். The tigress began her attack in a Rupal village in western Nepal Himalayas.
ஸோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த டைக்ரஸ் வந்துட்டு எந்தெந்த இடத்துலலாம் தன்னுடைய ஹண்ட் ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். The tigress began her attack in a Rupal village in western Nepal, Himalayas. ஹிமாலயாஸில் வெஸ்டர்ன் நேபாளோட வெஸ்டர்ன் சைடில் ஹிமாலயாஸில் ரூபால் வில்லேஜ் அப்படின்ற இடத்துல வந்துட்டு அதனுடைய அட்டாக்கை வந்து முதல்ல ஆரம்பிச்சுது. ஹண்டர்ஸ் வேர் சென்ட் டு கில் த டைகர்ஸ். ஹண்டர்ஸ்னால் யார்? வேட்டையாடுவாங்க இல்லையா, அவங்கள வந்து ஃபஸ்ட்டு அந்த டைகர்ஸை வந்து கொலை பண்ணுறதுக்காக அனுப்பியிருக்காங்க. பட் ஷீ மேனேஜ் டு எஸ்கேப் ஃப்ரம் தேம். ஷீங்கிறது இங்கே டைகர். பட் ஷீ மேனேஜ்டு டு எஸ்கேப் ஃப்ரம் தேம். அவங்கக்கிட்டேருந்து என்ன பண்ணிருச்சான்? தப்பிச்சிருச்சான். ஓகேவா? பட் ஷீ மேனேஜ் டு எஸ்கேப். அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுச்சு. அந்த ஹண்டர்ஸாலேயே அதெல்லாம் எதுவும் பண்ண முடியல, தப்பிச்சு போயிடுச்சு. The Nepalese army, after failing to capture or kill the tiger, drew her across the border into India. So Nepalese army, after failing to capture or kill the tiger, so Nepalese armyயும் போயிருக்காங்க. அப்பயும் வந்து என்ன பண்ண முடியலன்னா அந்த டைகரை வந்து கேப்சர் பண்ண முடியல, இல்லை கொலை பண்ண முடியல. Drew her across the border into India. So drew means ஓடுது. ஓகேவா? ஸோ இந்த நேப்லீஸ் ஆர்மி வந்துட்டு அதை வந்து ஹண்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணாங்க இல்லையா, அப்போ அது வந்து எங்கே போயிடுச்சு அப்படின்னா இந்தியாவோட பார்டருக்கு வந்து இந்த டைக்ரஸ் போயிடுச்சு. தேர் ஷி கண்டினியூட் ஹர் கில்லிங் இந்த குமைன் டிஸ்ட்ரிக். அங்கேருந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா குமைன் டிஸ்ட்ரிக்டில் வந்து அதனுடைய கில்லிங்ஸை வந்து கொலை பண்ணுறதை வந்து திருப்பி ஆரம்பிச்சுது. ஆல் ஹர் கில்ஸ் ஹேப்பன் டியூரிங் த டே லைட். ஸோ அது வந்து நைட்டில் வந்து பீப்புள்ஸை வந்து ஹண்ட் பண்ணலை, டே டைம்லேயே வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நிறைய பீப்புள்ஸை வந்து கில் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆஃப்டர் செவரல் இன்சிடென்ட்ஸ் பீப்புள் ஸ்டாப்டு கோயிங் இன் டு த ஃபாரஸ்ட். நிறைய இந்த மாதிரி நிறைய கில்லிங்ஸ் நடந்ததுக்கப்புறம் பீப்புள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பயந்தாங்க. ஃபாரஸ்ட் பக்கமே போகிறதுக்கு பயந்தாங்க, போகவே இல்லை. டு கலெக்ட் ஃபயர்வுட் கட்டெல்லாம் எரிய வைப்போம்லையுமா இப்போ சமையல் செய்கிறதுக்குலாம், அந்த மாதிரி ஃபயர்வுட் கலெக்ட் பண்ணுறதுக்கு கூட ஃபாரஸ்ட் சைட் போல் ஃப்ரூட்ஸ் எடுக்கவோ இல்லை ரூட்ஸு அண்ட் அதர் திங்ஸ் எது எடுக்கிறதுக்குமே வந்து பீப்புள்ஸ் வந்து ஃபாரஸ்ட் சைட் போகவே இல்லை. தே வர் டெரிஃபைட் டு கோ அவுட் அண்ட் ரெஃப்யூஸ் டு லீவ் தேர் ஹட்ஸ் ஃபார் ஒர்க் ஆஃப்டர் ஹியரிங் ஹர் ரோர் ஃப்ரம் த ஃபாரஸ்ட். தே வர் டெரிஃபைட் டு கோ அவுட், வெளியே போகிறதுக்கே ரொம்ப பயந்தாங்க. அண்ட் ரெஃப்யூஸ் டு லீவ் தேர் ஹட்ஸ் ஃபார் ஒர்க். ரெஃப்யூஸ்ட் அப்படின்னா தவிர்க்கிறாங்க, தன்னுடைய குடிசையை விட்டு வெளியே போகிறதுக்கே பயந்துட்டு வேலைக்கு கூட வெளியே போகாமல் அதனுடைய அந்த ரோர் ஃப்ரம் த ஃபாரஸ்டில் இருந்து அந்த புலி உரும்புற அந்த சத்தத்தை கேட்டு வெளியே கூட போக மாட்டாங்க. ஹட்டு தன்னுடைய குடிசையை கூட விட்டு வெளியே போகிறதுக்கு பயந்தாங்களாம். த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரெக்வஸ்டட் ஜிம் கார்பெட் டு ஹெல்ப் த வில்லேஜர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணாங்க, இவ்வளோ ஹேப்பனிங்ஸ் நடந்ததுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஜிம் கார்பெட்டோட ஹெல்ப்பை கேட்குறாங்க. இந்த வில்லேஜில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த டைக்ரஸ் வந்து நீங்கள் ஹண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. ஹீ அக்ரி டு ஹண்ட் டவுன் த மேன் ஈட்டர். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணார், ஜிம் கார்பெட் வந்து அக்ரி பண்ணுறாரு. ஓகே, நான் இந்த டைகரை வந்து ஹண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் கார்பெட் ஒத்துக்கிறாங்க. ஹீ கேம்ப் இந்த குமைன் டிஸ்ட்ரிக். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு கேம்ப் ஒன்று செட் பண்ணி குமைன் டிஸ்ட்ரிக்டில் இவர் ஸ்டே பண்ணுறாரு. அண்ட் ஸ்டார்டட் ட்ராக்கிங் த டைக்ரஸ். அந்த ஃபீமேல் டைகரை வந்து ட்ராக் பண்ண ஆரம்பித்தார். ஹீ மூவ்ட் அரவுண்ட் த வில்லேஜஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த மேன் ஈட்டர். ஸோ ஹீ மூவ்ட் அரவுண்ட் த வில்லேஜஸை சுற்றி வந்து அண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த மேன் ஈட்டர். அந்த டைகரை வந்து மனுஷங்களை கொல்லாமல் வந்து தடுத்து நிறுத்திட்டுருக்காரு. ஆஃப்டர் செவரல் அன்சக்ஸஸ்ஃபுல் அட்டெம்ப்ட்ஸ், நிறைய அட்டெம்ப்ட் பண்ணி மனுஷங்களை கொல்ல விடாமல் தடுத்துட்டு இருந்தார். ஆஃப்டர் செவரல் அன்சக்ஸஸ்ஃபுல் அட்டெம்ப்ட்ஸ் கார்பெட் மேனேஜ் டு கில் த டைகர் வென் இட் கில்ட் அ 16-year-old கேர்ள். அதுக்கப்புறம் நிறைய அன்சக்ஸஸ்ஃபுல் நிறைய அட்டெம்ப்ட் பண்ணி மனுஷங்களை கொல்லாமல் தவிர்த்துட்டு இருந்தார். ஆனால் அதை வந்து கில் பண்ண முடியல, அந்த டைகரை வந்து கில் பண்ண முடியல. கார்பெட் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு நாள் வந்து இந்த டைகரை கொலை பண்ணிட்டார். எப்போ கொலை பண்ணார் அப்படின்னா, த டைகர் வென் இட் கில்ட் அ 16-year-old கேர்ள், 16 வயசு பொண்ணை வந்து அந்த டைகர் கொலை பண்ணதுக்கப்புறம் தான் இவர் வந்து அந்த டைகரஸை வந்து கொலை பண்ணுறாங்க. ஓகேவா? The tiger when it killed a 16-year-old girl in the village near Champavat. ஓகேவா? சம்பாவத் ரிவர் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் நியர் சம்பாவத் பக்கத்தில் வந்துட்டு 16 வயசு பொண்ணு அந்த டைகர் கொன்றிருக்கு. அண்ட் லெஃப்ட் a trail of blood. அந்த பிளட்டோட அந்த பாதையை வச்சு ட்ராக் பண்ணி பின்னாடியே போய் கார்பெட் வந்து ஃபாலோ பண்ணி போகிறாரு. அந்த சாப்பிட்டுச்சு இல்லையா, அந்த 16 வயசு பொண்ணு சாப்பிட்டுச்சு இல்லையா, அங்கங்கே ரத்தம் சிந்திருக்கும்ல, அந்த பாதையிலே போகிறாரு. which Corbett followed after a whole day of pursuit.
ஒரு நாள் ஃபுல்லாக பின்தொடர்ந்து போனதுக்கப்புறம் ஆஃப்டர் எ ஹோல் டே ஆஃப் பர்சியூட், ஒரு நாள் ஃபுல்லாக பின்தொடர்ந்து போனதுக்கப்புறம் கார்பெட் ஹேட் டு அபேண்டன் த ஹண்ட். கார்பெட் என்ன பண்ண, கார்பெட் வந்து இப்போ அந்த ஹண்ட் அந்த அபேண்டன் த ஹண்ட், டிசைடட் டு யூஸ் வில்லேஜர்ஸ். அதை ஹண்ட் பண்ணுற அந்த, அதாவது வேட்டையாடுற அந்த இதை வந்து கைவிட்டார். ஓகேவா? கார்பெட் ஹேட் டு அபேண்டன் த ஹண்ட், வேட்டையாடுறதை கைவிட்டுட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சார் அப்படின்னா, டிசைடட் டு யூஸ் வில்லேஜர்ஸ், நம்ம இந்த வில்லேஜில் இருக்க ஆளுங்களை யூஸ் பண்ணலாம். அண்ட் டு ஆர்கனைஸ் அ பெயிட் த நெக்ஸ்ட் டே நியர் த சம்பா ரிவர். ஸோ நம்ம வந்து அதை வேட்டையாடுறதை முதல்ல நிறுத்துவோம். அதை வேட்டையாடணும் அப்படின்ற எண்ணத்தில் வந்து கன் எடுத்துகிட்டு அதை போகிறத ஃபஸ்ட்டு நிறுத்திட்டு இந்த வில்லேஜில் இருக்கவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்போம். என்ன ஹெல்ப் கேட்க போகிறாரு அப்படின்னா, டு ஆர்கனைஸ் எ பெயிட். பெயிட் மீன்ஸ் தூண்டில். ஓகேவா? த நெக்ஸ்ட் டே நியர் த சம்பா ரிவர், சம்பா ரிவருக்கு முன்னாடி பெரிய தூண்டில் ஒன்று போடுறதுக்காக வில்லேஜர்ஸ் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணார். வித் ஹெல்ப் ஆஃப் த தாசில்தார் ஆஃப் சம்பாவத், சம்பாவத்தில் இருக்க தாசில்தாரோட ஹெல்ப்போட த பெயிட் வாஸ் ஆர்கனைஸ்ட் வித் அபவுட் 300 வில்லேஜஸ். 300 வில்லேஜஸ் யூஸ் பண்ணி, அதாவது அந்த வில்லேஜில் இருக்க 300 பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த தூண்டிலை வந்து உருவாக்குறதுக்கு உதவினாங்க, ஏற்பாடு செஞ்சாங்க. ஓகேவா? ஸோ அந்த தூண்டில் வந்து இப்போ அந்த டைக்ரஸை பிடிக்கிறதுக்கு தூண்டில் போட்டு ஏற்பாடு செஞ்சாங்க. த நெக்ஸ்ட் டே கார்பெட் ஷாட் த டைக்ரஸ் டெட். அதுக்கு அடுத்த நாள் வந்து கார்பெட் என்ன பண்ணுறாரு, இந்த டைக்ரஸை வந்து ஷூட் பண்ணிட்டாரு நியர் த சம்பாவத் பிரிட்ஜ் இன் சம்பாவத். ஸோ டைகர் வந்து என்ன ஆயிடுச்சு, செத்து போச்சு. நியர் த சம்பாவத் பிரிட்ஜ், சம்பாவத்தில் இருக்க சத்தார் பிரிட்ஜ் வந்து சத்தார் பிரிட்ஜ்க்கு நியர்பை வந்து அந்த டைக்ரஸ் வந்து ஷூட் பண்ணிட்டாரு. அண்ட் த டைக்ரஸ் இஸ் ஆல்சோ டெட். சிமெண்ட் போர்ட் வாஸ் எரெக்டட். சிமெண்ட் போர்ட் மீன்ஸ் அந்த டைகரை வந்து புதைக்கிறதுக்காக சிமெண்ட் போர்ட் வந்து எழுப்பப்பட்டது. எரெக்டட் மீன்ஸ் எழுப்பப்பட்டது. மார்க்கிங் த பிளேஸ் வேர் த டைக்ரஸ் வாஸ் ஃபைனலி ப்ராட் டவுன். அந்த பிளேஸ் வந்து மார்க் பண்ணுறாங்க. வேர் த டைக்ரஸ் வாஸ் ஃபைனலி, அதாவது ஷூட் பண்ண உடனே அந்த டைகர் விழுந்தது இல்லையா, அந்த இடத்த வந்து மார்க் பண்ணுறாங்க. மார்க்கிங் த பிளேஸ் வேர் த டைக்ரஸ் வாஸ் ஃபைனலி ப்ராட் டவுன். அதாவது இப்போ சம்டைம்ஸ் சில இடத்துல வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா அவங்க விழுந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையம்மா, அந்த மாதிரி வந்துட்டு மார்க் பண்ணுறாங்க. A postmortem on the tigress showed the upper and lower canine teeth on the right side of her mouth were broken, the upper one in half, the lower one right down to the bone. ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த டைக்ரஸை போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் இப்போ ஆக்சிடெண்ட் இந்த மாதிரியான எனி சஸ்பெக்ஷன்ஸ், ஏதாவது சந்தேகம் இருக்குது அந்த டெத்தில் அப்படின்னா அந்த பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்கம்மா. ஸோ அந்த மாதிரி அந்த டைக்ரஸை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் அதனுடைய டீத் இருக்குது இல்லையா, டைகரோட டீத் இருக்குது இல்லையா, ஸோ ஆன் த ரைட் சைட் ஆஃப் ஹர் மவுத் வேர் ப்ரோக்கன். அதனுடைய மவுத்தோட வாயோட ரைட் சைடில் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு மாதிரி ப்ரோக்கன் ஆகிருக்கு. என்ன ப்ரோக்கன் ஆகிருக்குன்னா டீத் வந்து ப்ரோக்கன் ஆகிருக்கு. த அப்பர் 1.5, மேலே இருக்கிற பல் வந்து பாதியாக உடஞ்சிருக்கு அண்ட் கீழே இருக்கிறது வந்து எலும்பு கீழே உடஞ்ச மாதிரி இருக்குது. This injury was a result of an old gunshot from a game hunter who failed to track and kill it. Game hunter இப்போது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் சும்மா நானும் வந்து இது பண்ணுறதுக்கு வரேன், ஹண்ட் பண்ணுறதுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்கல்லம்மா, அவங்க வந்து ஒரு தடவை சுட்டதில் இந்த இன்ஜுரி வந்து நடந்திருக்கு அந்த டைகருக்கு. அவங்க வந்து என்ன பண்ணல, சும்மா வந்து கேம் ஹண்டர், அவங்கள வந்து கேம் ஹண்டர்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஹூ ஃபெயில் டு ட்ராக் அண்ட் கில் இட். ஸோ அதை ட்ராக்கும் பண்ணல, அதை கொலையும் பண்ணல, ஜஸ்ட் இன்ஜுரி மட்டும் பண்ணிவிட்டு போயிட்டாங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு. According to Corbett, probably this injury prevented her from hunting her natural prey and hence she started to hunt animals. So according to Corbett வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அநேகமாக வந்து ப்ராபப்ளி திஸ் இன்ஜுரி, இந்த இன்ஜுரி வந்து நடந்ததுனால தான் ப்ரிவெண்டட் ஹர், அந்த டைகரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கு ஃப்ரம் ஹண்டிங் ஹர் நேச்சுரல் ப்ரே. இப்போ டைகரோட நேச்சுரல் ப்ரே என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, மங்கீஸ், பொர்க்குபெயின்ஸ் மீன்ஸ் முள்ளம்பன்றி தெரியும் இல்லையா அது, அப்புறம் ஹேர்ஸ், முயல், இதெல்லாம் தான் வந்து காட்டில் இருக்க சின்ன சின்ன குட்டி குட்டி ஆனிமல்ஸை வந்து அதை ஹண்ட் பண்ணி சாப்பிடும். அதுதான் அதனுடைய நேச்சுரல் ப்ரே. ஸோ அந்த இன்ஜுரி ஆனதுனால தான் அது வந்து அந்த நேச்சுரல் ப்ரேவை விட்டுட்டு அண்ட் ஹென்ஸ் ஷீ ஸ்டார்டட் டு ஹண்ட் ஹியூமன்ஸ்.
ஸோ அந்த நேச்சுரல் ப்ரேவை விட்டு ஹியூமன்ஸை வந்து ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா, அந்த நேச்சுரல் ப்ரேஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணாமல் லைக் ஹியூமன்ஸ்னால் வந்து ஒன்ஸ் அது பயந்து ஓடுவாங்க, அது பயந்து அதை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஹியூமன்ஸால் எதுவுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம். கரெக்டாக. ஆனால் இந்த நேச்சுரல் ப்ரேஸ்லாம் அடிப்பட்ட கூட ஓடும், வேகமாக ஓடும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த டைக்ரஸால் நேச்சுரல் ப்ரேவை ஹண்ட் பண்ண முடியாமல் ஹியூமன்ஸை ஹண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து கார்பட்டோட எண்ணம். கார்பெட் வந்து அதனால தான் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜிம் கார்பெட் வாஸ் ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் கேம் ஹண்டிங். கேம் ஹண்டிங் வந்து ஜிம் கார்பெட்க்கு எப்பவுமே பிடிக்கவே பிடிக்காது. He strongly advocated that deforestation and human encouragement were the main cause of the mischief of wild animals. ஸோ இவர் ஸ்ட்ராங்காக என்ன பிலீவ் பண்ணார் அப்படின்னா, ஜிம் கார்பெட் டீஃபாரஸ்டேஷன் காடுகளை அழிக்கிறதுனாலையும் அண்ட் ஹியூமன் என்கரேஜ்மெண்ட் ஹியூமன்ஸ் வந்து அத்துமீறதுனால மட்டுமே தான் இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸ் வந்து இந்த மாதிரி குறும்பெல்லாம் வந்து பண்ணுது. மிஸ்சீஃப் அப்படின்னா குறும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதனால தான் வந்து இந்த மாதிரியான அது குறும்புலேயே வந்து என்னவாகுது, ஆபத்தான குறும்புகளும் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆபத்தாக மாறி இருக்கு. He went on lecturing tours to educate the people about their natural heritage and the need to conserve forest and their wildlife. ஸோ என்ன சொல்கிறாரு, பீப்புள் அபவுட் த நேச்சுரல் ஹெரிட்டேஜ். ஸோ இவர் வந்து நிறைய டூர்ஸ் வந்து போகிறாரு, லைக் அரவுண்ட் த வேர்ல்டு நிறைய டூர்ஸ் போயிட்டு நேச்சுரல் ஹெரிட்டேஜ் மீன்ஸ் இயற்கையோட பாரம்பரியத்தை பற்றியும் அண்ட் ஃபாரஸ்ட்டை வந்து நம்ம எப்படி கன்சர்வ் பண்ணணும் அண்ட் அதோட வைல்டு லைஃப் வந்து ஃபாரஸ்ட்டில் எப்படி கன்சர்வ் பண்ணணும் அப்படின்றத பற்றிலாம் வந்து நிறைய வேர்ல்டு டூர் போயிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு வர்றாரு. He promoted the Association for the Preservation of Game and the All India Conference for the Preservation of Wildlife. ஸோ இவருக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்குது, பதவி உயர்வு கொடுக்குறாங்க. எதில் அப்படின்னா அசோசியேஷன் ஃபார் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி உயர்வும் அண்ட் ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் ஃபார் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் வைல்டு லைஃப் பதவி உயர்வு ஒன்று கிடைக்குது. He played a key role in establishing India's first natural park in the Kumaon Hills, the Hailey National Park in Uttarakhand, India. ஸோ இந்தியாவில் உத்தர்காந்த் என்ற பிளேஸில் வந்து இவர் வந்து முதல்ல வந்து ஒரு ஃபஸ்ட்டு நேஷ்னல் பார்க் ஒன்று நிறுவுறார். அதனுடைய நேம் குமாயின் ஹில்ஸில் குமாயின் குன்றில் வந்துட்டு இந்தியாவில் உத்தரகாண்ட் அப்படின்ற பிளேஸ் இடத்துல ஊரில் வந்துட்டு குமாயின் ஹில்ஸில் வந்து ஹெய்லி நேஷ்னல் பார்க் அப்படின்ட்டு ஒரு ஃபர்ஸ்ட் நேஷ்னல் பார்க் ஒன்று வந்து நிறுவுறாரு. இட் வாஸ் இனிஷியலி நேம்ட் ஆஃப்டர் லார்ட் மால்கம் ஹைலி, நேம்ட் ஆஃப்டர். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன நேம் வச்சுருந்தாங்க அப்படின்னா லார்ட் மார்க்கம் ஹைலி அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஜிம் கார்பெட் டைட் ஆன் 19 April 1955. ஜிம் கார்பெட் வந்து எப்போ இறந்து போகிறாரு அப்படின்னா 19 April 1955 இறந்து போகிறாரு. த பார்க் வாஸ் ரீநேம்டு இன் 1957. ஸோ பார்க் வந்து 1957 அகெயின் வேறு ஒரு நேம் கொடுக்குறாங்க ஆஸ் த ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க். ஸோ ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்குக்கு வந்து நேம் வந்து மாற்றுறாங்க. ஓகேவா, லார்ட் மார்க்கம் ஹைலின்னு வந்து ஃபஸ்ட்டு நேம் வச்சுருந்தாங்க. அதை வந்து என்னவா மாற்றுறாங்க அப்படின்னா ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் அப்படின்னு மாற்றினாங்க. எதனால் அப்படின்னா அவருடைய நினைவாக. ஓகேவா, இட் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் ஹிம் டு ஹானர் ஹிஸ் ரோல் இன் எஸ்டாப்ளிஷிங் திஸ் ப்ரொடெக்டட் ஏரியா இன் 1930s. 1930s இப்படி ஒரு ப்ரொடெக்டட் ஏரியா அனிமல்ஸ்க்காக நிறுவனத்துக்காக அவரோட ஞாபகமாக இந்த பேரை வந்து அந்த நேஷ்னல் பார்க்குக்கு வச்சாங்க. ஓகே, so I hope you all understand this lesson, guys. Thank you.